நண்பர்களே, என் பெயர் உமா. திருமணமாகிவிட்டது. என் கணவர் ஒரு தொழிலதிபர். அவர் அடிக்கடி தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று விடுவார். வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன். போர் அடிக்கும். அருகில் இருக்கும் எங்கள் தோட்டத்திற்கு செல்வேன். அங்கே தோட்டக்காரன் சுந்தர் தோட்டத்திற்குள் இருக்கும் ஓட்டு கட்டிடத்தில் தங்கி வேலை செய்து வருகிறான். அங்கு சென்றாள். எனக்கு பொழுது போவதே தெரியாது. தோட்டக்காரனும் நானும் நல்ல நண்பர்கள். இப்படித்தான் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல என் கணவர் வெளிநாடு சென்று விட்டார். நான் தோட்டத்திற்குள் சென்றேன். அப்போது தோட்டக்காரன் அவனுடைய தண்ணீர் பாட்டிலை கையில் எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தான். பாட்டில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த தண்ணீர் பாட்டிலை வாங்கி தண்ணீர் குடிக்க வேண்டும் போல் இருந்தது. அவனிடம் சென்று, உன் தண்ணீர் பாட்டிலை தருகிறாயா, தாகமாக இருக்கிறது என சொன்னேன். என் தண்ணீர் பாட்டிலில் இருக்கும் தண்ணீரை நீ குடித்தால் சுவையாக இருக்கும், தினமும் கேட்பாயே என சிரித்துக்கொண்டே சொன்னான். முதலில் பாட்டிலை கொடு, நான் தண்ணீரை குடித்துப் பார்க்கிறேன். சுவையாக இருந்தால் நான் உனக்கு மாம்பழங்களும் உளுந்த வடையும் சாப்பிடக் கொடுப்பேன் என சொன்னேன். பிறகு அவனுடைய வாட்டர் பாட்டிலில் இருக்கும் தண்ணீரை குடித்தேன். அவன் சொன்னது போலவே சுவையாக இருந்தது. பிறகு அவனை வீட்டிற்கு வரச் சொல்லி எனது உளுந்த வடை மற்றும் மாம்பழங்களை அவனுக்கு சாப்பிடக் கொடுத்தேன். அவன் உளுந்த உடையில் வித்தியாசமாக தேனை ஊற்றி ருசித்து சாப்பிட்டான். அதன் பிறகு அடிக்கடி அவன் என் வீட்டில் வந்து உளுந்த வடை சாப்பிட ஆரம்பித்து விட்டான். என் கணவருக்கு தயிர் வடைதான் பிடிக்கும். ஆனால் வேலைக்காரன் உளுந்த வடையில் தேனூற்றி சாப்பிடுவது வித்தியாசமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். அவனுக்கு ஏதேனும் பணக்கஷ்டம் வந்தால் நான் உதவி செய்வேன். பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.